ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026ல ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான இந்தியன் வெப் சீரிஸ். டோட்டலா 7 எபிசோடோட அமேசான் பிரைம்ல நம்மளுக்கு தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த சீரிஸோட ஒரு பேசிக்கான ஸ்டோரி அப்புறம் இதோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மும்பைல மிஸ்டீரியஸான சீரியல் கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக டிசிபியான ரீட்டா ஃபெரேரா அப்படின்ற ஒருத்தங்களை அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு டிசிப்ளினான ஒரு டஃப்பான ஆஃபீஸர்னே சொல்லலாம். என்னதான் ஒரு டஃப்பான ஆஃபீஸரா இருந்தாலுமே இவங்களுக்குன்னு தனியா ஒரு மென்டல் ட்ராமா அவங்க மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஒரு ஆள் வந்து எப்படி இவ்வளவு பெரிய சீரியல் கில்லரை வந்து பிடிக்க போறாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டாவே இருக்கும். ஒரு கொலையும் ரொம்ப டிஸ்டர்பிங்கான பேட்டர்ன்ல வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். கொலைகாரன் வெறும் கொலை மட்டும் பண்ணாம சின்ன சின்ன மெசேஜ் வந்து அங்கங்க இவன் விட்டுட்டும் போறான். சோ இதெல்லாம் நம்ம ரீட்டா வந்து ஒரு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி இவனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றதுதான் சீரிஸோட ஒரு பேசிக்கான ஸ்டோரியாவே இருக்கும். ரியலான கேஸை ஹேண்டில் பண்ணும்போது மீடியாவோட பிரஷர் அப்புறம் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் ரியல் லைஃப்ல இருக்குமோ அதையும் இந்த சீரிஸ்ல ரொம்ப அழகாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ரியல் லைஃப் கேஸை பாக்குற அளவுக்கு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுப்பாங்க. லாஸ்டா இவங்க இந்த கொலைகாரனை பிடிச்சாங்களா, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்களா அப்படின்றதான் ஓவரால் ஸ்டோரியாவே இந்த சீரிஸோட கதை இருக்கு. நீங்க ஒரு சீரியஸான மெச்சூரான கிரைம் டிராமா சீரிஸ்ல எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த சீரிஸை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். உள்ளுக்குள்ள வந்து நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹீரோ பில்டப்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த டென்ஷன்ஸ் அப்புறம் சைக்காலஜிக்கல் எமோஷனை வச்சே பிளே பண்ணி எடுக்கப்பட்ட சீரிஸ் தான் இது. நெகட்டிவ்னு சொல்ல போனா ட்விஸ்ட் அப்படின்றது வந்து பெருசா எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கில்லர் யாரு அப்படின்றத நீங்க ஈஸியாவே கெஸ் பண்ற அளவுக்கு தான் ஸ்டோரி எடுத்து வச்சிருப்பாங்க. சோ இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோ இன்டென்ஸான சீரிஸ்லாம் பிடிக்கும்னா தாராளமா இந்த சீரிஸை நீங்க ட்ரை பண்ணலாம். நியூடிட்டி அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பெருசா உள்ளுக்குள்ள எந்த நியூடிட்டி அப்புறம் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அந்த வயலன்ஸ் அப்புறம் மர்டர் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சீரிஸை பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலா இந்த சீரிஸுக்கு என்னோட ரேட்டிங் 5 out of 3.8 ரேட்டிங் கொடுக்குறேன். உங்களை இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.